கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காணொளி மூலமாக என் அருமை அண்ணன் மோகன்ஸ்லாசர் அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த செய்தியை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஏன் திடீரென்று சாம் யேசுதாஸ் மோகன்ஸ்லாசருக்கு நன்றி சொல்ல வந்தான் என்றால், சமீபத்திலே அவர் பேசின ஒரு காணொலியை பார்த்தேன். நீங்களும் பார்த்திருப்பீர்கள். வேண்டுமென்றால் இதை முதலாவது கொஞ்சம் பாருங்க. அரசு குற்றம் செய்து கொண்டிருக்கிறாரு. தமிழக அரசு பாவம் செய்து கொண்டிருக்கிறாரு. மக்களை பாவம் செய்ய தூண்டுகிறது என்று ஒரு ஜட்ஜி அவர் தீர்ப்பு கூறியிருக்கிறார். இதுதான் உண்மை. ஒரு கவர்மெண்ட் விசாரணை வியாபாரம் பண்ணி 47% ஆண்களை குடிகாரனாய் மாற்றி இருக்கிறது இந்த அரசாங்கம். இது ஒரு பயங்கரமான பாவம், மக்களுக்கு செய்கிற துரோகம். அதனால குடும்பங்கள் பாழாகிறது. கடந்த 4 வருஷத்துல தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள். ஒரு கணக்கெடுப்பு, விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க. ஏன் என்று கேட்டால், குடித்து 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 ஆண்கள் செத்து கொண்டிருக்கிறாங்க. அதனால பெண்கள் விதவைகள் ஆகிறாங்க, பிள்ளைகள் தகப்பனற்றவர்கள் ஆகிறாங்க. இது தமிழகத்துக்கு ஆரோக்கியமானது அல்ல. பாருங்க, இதை குறித்து நீதிமன்றம் இவ்வளவு தெளிவா, ஒரு குற்றம் செய்தவனை விட குற்றம் செய்ய தூண்டுகிறவர்களுக்கும் அவங்க குற்றவாளிகள். அப்ப மதுபானத்தினால இவ்வளவு குற்றம் பெருக காரணமா இருக்கிற அரசாங்கம் குற்றவாளி என்பதாக நீதிபதி தீர்ப்பு சொல்லி இருக்கிறார். ஏன் நீங்க பொறுப்பெடுக்க கூடாது? இனிமே நாங்க உங்களை கேள்வி கேட்போம், கீழே பார்த்தா அதுக்கு விளக்கம் கேட்போம் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார். தினத்தந்தி பேப்பர்ல நேற்றைக்கு முந்தைய தினம் வந்த ஜட்ஜ்மெண்டினுடைய ஒரு காப்பி இது. அப்ப நீங்க யோசித்து பாருங்க, ஒரு ஜட்ஜுக்குள்ள இவ்வளவு வேதனை இருந்தால், இயேசுவை அறிந்த தெய்வ பிள்ளைகள் நமக்குள்ள இவ்வளவு வேதனை இருக்க வேண்டும். இன்னைக்கு குடும்பம் எல்லாம் பாழாகி கொண்டிருக்கிறது. இந்த டாஸ்மாக் கடை முக்கியமா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல அரசாங்கத்துக்காக, நல்ல முதலமைச்சர் அமைச்சர்களுக்காக ஜெபிக்கணும். தீவிரமா திட்டமிட்டு செயல்படுறாங்க. தேசத்தில் ஒரு நல்ல ஆட்சி அமையவும், நல்ல ஒரு முதலமைச்சர் வரவும், ஜனங்களுக்கு நன்மை உண்டாகவும் பல நாட்கள் நாங்கள் ஆண்டவரிடத்தில் திரளான தெய்வ பிள்ளைகள் பிரார்த்தனை செய்தோம். ஆண்டவர் இவர்களை தெரிந்தெடுத்து முதலமைச்சர் ஆக்கினதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறார்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. நாங்கள் அவர்களை ஒரு தேவனுடைய ஊழியக்காரராகவே மதித்து நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பார்த்தீர்களா, எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு காணொளி தெரியுமா இது? அண்ணன் எதற்காக கவலைப்படுகிறார் தெரியுமா? தமிழ்நாட்டில் விதைவுகள் அதிகமாகிவிட்டார்கள். யார் காரணம்? யார் சாராயத்தை வித்தது? திமுக ஆட்சிதானே. திமுக ஆட்சியிலே சாராயத்தை வித்து விட்டார்கள். அதிகமாய் வித்து வித்து குடித்து எல்லாம் விதைவுகளாகி போனார்கள் என்று ஒரு ஜட்ஜி கவலைப்பட்டார். ஜட்ஜியே கவலைப்படுவார் என்று சொன்னால் நான் கவலைப்பட மாட்டேனா என்று ஒரு பயங்கரமான ஒரு துணியிலே அண்ணன் பேசியதை கேட்கும்போது எனக்கு அப்படியே ரத்தம் அப்படியே கொதித்தது. எவ்வளோ பெரிய ஒரு மனிதன், பாவம், இப்படி அவரை குழம்ப வைத்து விட்டாரே. ஒரு ஜட்ஜிக்கே அவ்வளோ கோபம் வந்ததுன்னா நம்மளாம் என்ன செய்திருக்கணும்? ஏன்னா யாருக்கு தெரியுமா குத்தம்? குற்றம் உள்ளவனுக்கு தான் அது குத்தம். இந்த ஆட்சி எப்படி வந்துச்சுன்னு யாருன்னு கொண்டு வந்தது? நீங்கள் தானே எல்லாம் போய் தெருவா நின்று ஜெபம் பண்ணி பிஜேபி வந்துடும், திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம தானே. அதான் நம்மளுக்கு தானே அது. ஏன்னா நீங்கள் தானே சொல்கிறீங்க, அதில் குற்றம் செய்ய தூண்டியவனை விட குற்றம் செய்தவனை விட குற்றம் செய்ய தூண்டியவனுக்கு தான் அதிக தண்டனைன்னு. அதோட ஜெபிச்சவனுக்கு தானே, நமக்கு தானே அதிக தண்டனை கிடைச்சிருக்கணும். நியாயப்படி பேசுங்கண்ணே. நீங்கள் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி சொன்னீங்கண்ணே. எங்கள் கட்சியை நீங்கள் ஆதரிச்சிட்டிங்கண்ணே, அதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சிறுபான்மை மக்கள் நல கட்சியை மோகன்ஸ்லாசர் ஆதரித்தார். இதுதான் தமிழ்நிலையிலே போட போறேன்னு. என்ன தெரியுமா? திமுகவையும் அண்ணா திமுகவையும் ஒரே மேடையில் வச்சு நீங்கள் இப்போதாங்க பேசியிருக்கீங்க. ரெண்டுத்தையும் ஒழிச்சிட்டீங்கண்ணே. ஏன்னா 2 பேரும் சாராய வியாபாரிகள். இதுக்கு மேலே நான் நம்புகிறேன், நீங்கள் இந்த 2 கட்சிக்கும் ஓட்டு கேட்க மாட்டீங்க, இந்த 2 கட்சிக்கும் ஜெபிக்க மாட்டீங்க. இவங்க 2 பேரும் பயங்கரமான மோசமானவங்கன்னு உங்கள் மக்களுக்கெல்லாம் சொல்லிவிடுங்கண்ணே. இல்லைன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் எங்கள் சிறுபான்மை மக்கள் நல கட்சிக்கு விரோதமாகவே பேசுகிறானே.
இவங்களுக்கெல்லாம் இன்னும் சிறுபான்மை மக்கள் நல கட்சி தான் நாங்கள் சாராயத்துக்கு எதிரி கிறிஸ்துவ கட்சி ஆட்சிக்கு வரணும் நாங்கள் ஜெபம் பண்ண சொன்னால் ஒருத்தனும் பண்ண மாட்டேன்றானே. நானும் சொன்னேன், எவ்வளோ காலமாக சொல்கிறேன், உங்களுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, பாவம் ஏமாந்துட்டீங்க. நீங்கள் தான் ஜெயிச்சவனே சொன்னீங்க, கர்த்தர் சித்தன்படி இந்த ஆட்சி நடக்கிற, கர்த்தர் சித்தன்படி நடந்தது தேர்தல், கர்த்தரின் சித்தத்தின்படியே தேர்தல் நடந்தது, அதை திமுகவை ஜெயிக்க வச்சது கர்த்தரின் சித்தம்னு நீங்கள் முழங்கினீங்கண்ணே. அன்னைக்கு யோசித்தேன், எங்களெல்லாம் ஏன் கட்சி ஆரம்பிக்க கர்த்தர் சொன்னார்னு எங்களுக்கு தெரியல, இவர்கிட்ட மட்டும் இப்படி சொல்லிட்டாரே கர்த்தர்னு நான் ஆதங்கப்பட்டேன். ஆனால் இப்போ தான் புரிஞ்சது, 4.5 வருஷம் பொறுத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குண்ணே. இது உங்களுக்கு பாவம் 4.5 வருஷம் ஆயிடுச்சிருக்கு இந்த ஆட்சி சாராயம் விற்குதுன்னு. அண்ணே டே 1லேருந்து அவன் சாராயம் தானே வித்துட்டு இருந்தான். அது ஆட்சிக்கு பேரே சாராயம் விற்கிற ஆட்சி தானே. 2 ஆட்சிகளும் திராவிட கட்சி 2மே சாராய வியாபாரிகள் தான். இது உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு ஒரு ஜட்ஜி சொல்லிட்டாருன்றதுக்காக நீங்க புலம்புறீங்களா? இல்லை 4.5 வருஷம் முடிச்சிச்சு, அடுத்து பிஜேபி வந்தால் நமக்கு மறுபடியும் ஆபத்துன்னு புலம்புறீங்களான்னு தெரியல எனக்கு. அது கர்த்தருக்கு தான் தெரியும், அது எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா தயவுசெய்து பயப்படாதீங்கன்னா, சிறுபான்மை மக்கள் நல கட்சி இருக்கு, உங்களுக்கு நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுப்போம். கிறிஸ்துவனுக்கு யாராவது ஏதாவது நடந்தால் நாங்கள் ரத்தம் கொதித்து நாங்கள் நின்று உங்களுக்காக போராடுவோம். உங்கள் ஊழியங்களை எல்லாம் நாங்கள் காப்பாற்றுவோன்னே, அதுக்காக தானே நாங்கள் இருக்கிறோம். அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. ஒருத்த சிலர் அப்படி சொல்கிறான், என் காதில் கேட்டுச்சு. ஒருவேளை 4.5 வருஷம் முடிஞ்சிச்சு, அடுத்து அதிமுக வந்துருமோ, அதுக்காக தான் மோகன் சாஸ்பா. நான் சொன்னேன், எங்கள் அண்ணன் அப்படி கிடையாது, அவர் பயங்கரமாக தைரியசாலி அப்படின்னு நான் தானே சொன்னேன். உங்களுக்காக நான் பரிந்து பேசியிருக்கேண்ணே. ஆகவே இந்த வாட்டியாக தயவுசெய்து சொல்லுங்கண்ணே, கிறிஸ்துவ கட்சிக்கு ஓட்டு போடுவதை ஜெபம் பண்ணுங்கண்ணே. அட்லீஸ்ட் அப்படி ஜெபம் பண்ணிங்கன்னா எங்கள் கட்சி, நாங்கள் இந்த வருஷம் இந்த முறை தமிழ்நாட்டிலே எல்லா தொகுதியிலும் நிற்பதென்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். எல்லா தொகுதியிலும் கிறிஸ்துவர் நிற்போம். உங்களை மாதிரி தீர்க்கதரிசிகள் எங்களுக்காக ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறோம். சிறுபான்மை மக்கள் நல கட்சி தமிழகத்தின் அனைத்து தொகுதியிலும் போட்டியிடுகிறது. இப்பயே சொல்லிட்டேன்னு, இன்னும் 6 மாதம் இருக்குது. உங்களுக்கு சொல்லிட்டேன், ஜெபத்தில் வைங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒருவேளை கிறிஸ்துவ ஆட்சி வரணும்னு ஆண்டவர் விரும்பினாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஓட்டு போட சொல்லுங்கண்ணே. ஆமாண்ணே, ஏன்னா உங்களை தானே எல்லாம் இன்னைக்கு கடவுளாக நம்புகிறான். இன்னைக்கு நீங்கள் சொல்கிறது தானே தேவ வாக்கு. நீங்கள் எதை சொன்னாலும் நம்புகிறானே, நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன்றான். ஏன்னா நாங்கள் சொன்னோம் தேர்தலுக்கு முன்பாக, திமுக மோசமான ஆட்சி, திமுக ஏமாற்று ஆட்சி, திமுகவை நம்பாதீங்கன்னு சொன்னோம். ஆனால் நீங்கள் ஒரே ஜபத்தில் அதை முடிச்சிட்டிங்கண்ணே. ஆனால் நல்ல வேலை, கர்த்தர் நல்லவர். 4.5 வருஷம் பொறுத்தாவது எங்கள் அண்ணனுக்கு புரிய வச்சாரு அப்படின்னு எங்கள் ஜபம். நாங்கள் தொடர்ந்து ஜபம் பண்ணுறோம். எப்படியாவது அண்ணன் மோகன் சுலாசஸுக்கு ஆண்டவர் பேசி சிறுபான்மை மக்கள் நல கட்சியை பற்றி பேசுங்கன்னு பேசணும். எங்களுக்கு சாதகமாகவே பேசுனீங்கண்ணே. அருமையான ஒரு வீடியோ பாருங்க. நான் பலமுறை கேட்டுட்டேன். எனக்கு அந்த உங்களுடைய குரல் வந்து கேட்க பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழிவுற செய்த குரலில் உண்மைக்கே இன்னைக்கு கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் உண்மையிலே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. எங்கள் அண்ணன் வந்து இப்படி பேசிட்டாரு, விதவைகள் மேல் கரிசனை உள்ளவர், ஒரு ஜட்ஜி இப்படி பேசிட்டாரு, இதுக்கு மேலே திமுகவை ஒரு ஒழிச்சே தீர்வாருன்னு நாங்கள் நம்புகிறேன்னு. நான் நம்புகிறேன். யார் நம்புகிறாங்களோ இல்லையோ, நீங்கள் உங்கள் ஜபத்தில் கண்டிப்பாக திமுக ஆட்சி வரக்கூடாதுன்னு ஜெபிப்பீங்க. நான் எனக்கு தெரியும், இவங்கெல்லாம் நம்ப மாட்டாங்க. நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த வெறி இருக்கிறது மக்கள் மேல். நீங்கள் இவ்வளோ கரிசனை உள்ளவர் எனக்கு தெரியும். ஆனால் தயவுசெய்து எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஜெபம் செய்யுங்கண்ணே. நாங்களும் இந்த தேர்தலில் இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசிக்கிட்டெல்லாம் ஆண்டவர் பேசணும்னு தான் ஜெபம் பண்ணுறோம். அதுக்காக தான் நாங்களும் ஜெபித்து காத்திருக்கிறோம். 20 வருஷமாக அந்த கட்சி ஆரம்பிச்சுட்டு நாங்கள் எப்படியாவது கர்த்தருடைய சித்தம் நிறைவேறாதா, இந்த மக்கள் எப்படியாவது மனம் திரும்ப மாட்டானா, என்னைக்காவது வந்து சாராயம் இல்லாத, லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவரே பேசும். யார் எதுக்கோ பேசுகிறீங்களே, எங்களுக்காக பேசுங்கன்னு ஜெபித்து இன்றைக்கி தான் அதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வந்திருக்கு. கர்த்தர் நல்லவர். உங்கள் மூலமாக அவர் பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருக்கும் சொல்கிறேன், சிறுபான்மை மக்கள் நல கட்சி எல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, இவர் சீமான் கூட இருந்தாருன்னு. சீமான் கூட போன தேர்தலுக்கு நின்றது, சீமான் கூட இருந்தது. அடுத்த தேர்தல் என்று வந்தால் எங்களுக்குன்னு என்ன சுயமாக எதுவுமே சிந்திக்க மாட்டோமா நாங்கள்? இதையே இன்னும் சொல்லிட்டு இருக்கிற பல புண்ணாக்குகளுக்கு சொல்லுகிறேன், சிறுபான்மை மக்கள் கட்சி தமிழ்நாட்டிலே பல தொகுதியிலே தேர்தல் நிற்கப் போகிறது. நீங்கள் தயவுசெய்து தனியாக வந்து என் கூட வாங்க. இப்போது நாங்கள் தனியாக தான் நிற்கிறோம். இப்போ அவர் கூட நிற்கலன்னு சொல்லிட்டேன். சந்தோஷமாக உடனே வாங்க. எத்தனை பேர் வரீங்கன்னு பார்க்குறேன். அவர் கூட போயிட்டேன்னு வருத்தப்பட்டீங்களே. இப்போ உங்க வந்துட்டேன். அண்ணனே மோகன் சுலாசன் அண்ணனே எங்கள் கூட வந்துட்டாருன்ற ஒரு தைரியத்தில் நாங்கள் தனியாக வந்துட்டோம். பார்க்குறேன் நாளைக்குலேருந்து இந்த காணொலி கீழே எழுதுங்க. எத்தனை பேர் எங்களுக்கு உதவி செய்வோம், வருவோம், நாங்கள் தேர்தலில் நிற்போம்
உங்கள் கட்சியின் சார்பாக நிப்போன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க, எத்தனை இளைஞர்கள் வரீங்க பார்க்கலாம். அதையும் பார்க்கலான்னு விரும்புகிறேன். அது சீக்கிரத்தில் நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், யாரும் பயப்படாதீங்க. தயவுசெய்து பயப்படாது, தைரியமாக இருங்க. அண்ணனே இருக்காரு, அண்ணன் மறுபடியும் ஜெபம் பண்ணுவார். அண்ணனுக்கும் சொல்லியிருக்கேன், 4.5 வருஷம் ஆனதால் லேட்டாக அவர் இப்படி சொல்கிறாருன்றதால நீங்கள் அவர் பயந்து சொன்னார்னு மறுபடியும் நினைக்காதீங்க. அவர் ஜெபித்து நமக்கு அவரோட அந்த பத்திரிகை செய்தி அவரை பாதித்திருக்கிறது. அதற்காகத்தான் நிறைய பேர் காணொலியை போட்டு பார்த்துருக்கலாம், அவர் திமுகவை எதிர்த்துட்டார் அப்படி பண்ணிட்டாருலாம் போடுறான். நான் எப்படி பார்த்தேன்னா, கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு சிறுபான்மை மக்கள் நல கட்சிக்காக பேசியிருக்கிறான்னு நினைக்கிறேன். அதால் இதுக்கு மேலே அடுத்த தேர்தலில் இவனுக்கு நல்லவர்கள் ஜெபிங்கன்னு போட மாட்டாங்க. நல்லவருக்காக போய் இவங்க 3 மாதம் அங்கே தேர்தலுக்காக ஜெபிக்க மாட்டாங்க. கிறிஸ்துவ கட்சி ஆட்சிக்கு வரணும்னு ஜெபிப்பாங்க. அப்பொழுது தான் இந்தியா கிறிஸ்துவ நாடாக மாறும்னு வசனம் எங்களுக்கு தெரியும். தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வான்னு சொல்லியிருக்காருன்னு. அதால் அண்ணனே பயப்படாதீங்க, தேவன் இந்த தேசத்தில் பெரிய காரியம் செய்வார். நீங்கள் இருக்கிற நாட்டிலே இந்தியா கிறிஸ்துவ நாடாக மாற ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.